முத்தழகு சீரியல்ல நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். அஞ்சலி கர்ப்பமானதுல பூமி மேல கோவப்பட்டு திலகா வீட்டுக்கு போன முத்தழகு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. முத்தழகு அப்பா பேசி புரிய வைக்க ட்ரை பண்றாங்க. ஆனா முத்தழகு பூமி என்னை ஏமாத்திட்டாரு, இனி அவரை பத்தி யாரும் பேசாதீங்க, எனக்கு பூமி கூட வாழ விருப்பம் இல்ல, இனி பூமி எனக்கு வேண்டாம், அஞ்சலியே பூமி கூட வாழட்டும்னு சொல்றாங்க. ஆனா பூமி முத்தழகோட பிரிவை தாங்க முடியாம தேடி வராங்க. முத்தழகு வயல்ல வேலை பார்த்துட்டு இருக்கும்போது முத்தழகு கிட்ட கெஞ்சுறாரு, என் மேல உங்களுக்கு நம்பிக்கையே இல்லையா, என்ன நம்புங்க, நான் செய்யலை, நீங்களே என்னை நம்பலைன்னா என்னை யார் தான் நம்புவான்னு பூமி கேட்குறாரு. அதுக்கு முத்தழகு, உங்களை நம்புனது போதும், நம்பி நம்பி தான் இப்படி ஏமாந்து நிற்கிறேன், இனியும் நான் ஏமாற தயாரா இல்லைன்னு சொல்கிறாங்க. நான் மனசார உங்களை தான் முத்தழகு காதலிக்கிறேன், அப்படி இருக்கும்போது நான் எப்படி தப்பு பண்ணியிருப்பேன்னு பூமி சொல்ல முத்தழகு அங்கேயே கூட்டிட்டு மறுபடியும் டெஸ்ட் எடுக்க போகிறாங்க. ஆனால் அப்பையும் ரிப்போர்ட் அஞ்சலிக்கு தான் சாதகமாக வருது. முத்தழகு மறுபடியும் கோவப்பட்டு, உங்கள் வாரிசு அஞ்சலி தான் சுமக்கிறாங்க, என்னை விட்டுட்டு போயிருங்க, என்னை தேடி வராதிங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. பூமி வீட்டுக்கு போயிட்டு பேச்சு மடியில் படுத்துட்டு அழுகுறாங்க. முத்தழகு வீட்டில் வேலை பார்த்துட்டு இருக்க திடீர்னு மயக்கம் விட்டு விழுறாங்க. என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு வீட்டில் எல்லாரும் பயப்படுறாங்க. பக்கத்தில் இருக்கிற பாட்டி வந்து முத்தழகு கையை பிடிச்சு நாடி பார்க்குறாங்க. சுற்றி எல்லாம் பயத்தோடு பார்த்துட்டு இருக்காங்க. பாட்டி சிரிச்சுட்டே, எல்லாம் நல்ல விஷயம்தான், முத்தழகு முழுகாம இருக்கா, நீ பாட்டி ஆகிட்ட திலகான்னு சொல்றாங்க. அப்போ அங்கே கவலையோட வந்த பேச்சு பாட்டி சொன்னது கேட்டு சந்தோஷத்தில் அழுகுறாங்க. என் மருமக மாசமா இருக்காளா, நான் கும்பிட்ட தெய்வம் என்னை கைவிடலை, என் குலசாமி என்னை காப்பாத்திருச்சுன்னு சொல்றாங்க. முத்தழகு, இனி நீ இங்க இருக்க கூடாது, என்னோட மூத்த மருகமாகலா பூமி வாரிசு சுமக்கிற நீ எங்க கூட தான் இருக்கணும், உனக்கு தான் இனி எல்லா உரிமையும் மரியாதையும் சொல்லி பேச்சு முத்தழகு வீட்டுக்கு சந்தோஷமா கூட்டிட்டு போறாங்க.